அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்கள் வீட்டில் சில துஷ்ட சக்திகள் இருந்துக்கிட்டு என்ன செய்யும்னா அந்த குடும்பத்தையே என்ன செஞ்சோம்னா சீரழிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? என்னதான் நம்ம போய் மாந்திரிகர்கள்ட்ட போய் பார்த்து விபூதி கட்டினாலும் சரி, கோயில் குளங்களில் போய் எலுமிச்சம்பழம் கட்டினாலும் சரி, அந்த துஷ்ட சக்திங்கிறது என்ன செய்யாதுன்னா அதுக்கெல்லாம் கட்டுப்படாது. இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடியவங்களுக்கும் சரிங்களா, ஒரு சில பேர்களுக்கு இந்த ஏவல்னால ரொம்ப தொந்தரவு படுவாங்க. சரிங்களா? ஏவல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஏவல் எதுக்காக அனுப்பி விட்டுருக்காங்களோ அந்த வேலையை அதை செஞ்சு முடிச்சுட்டு போகிற வரைக்கும் அந்த உடலை விட்டு போகவே போவாது. சரிங்களா? ஒரு ஏவல் பண்ணுறான். ஏவல்னா என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க எதிரிகள் ஏவல் முறையை கையாளுவாங்க. சரிங்களா? எதிரி இன்னொருத்தவனை அழிக்கிறதுக்கும் அவன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கும் ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் இவனை அழிக்கணும், இவனை இவனுடைய சகலத்தையுமே இது பண்ணணும், இவனுக்கு மரணத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத வச்சு என்ன செய்வாங்கன்னா, அந்த மாந்திரிகர் என்ன செய்வாங்க, தன்னிட்ட இருக்கக்கூடிய துர்தேவதைகள், அதாவது தெய்வ தேவதைகளாக இருக்கட்டும் துர்தேவதைகளாக இருக்கட்டும், என்ன செய்வாங்கன்னா அந்த நபர் மேலே ஏவி விடுவாங்க. ஏவி விடும்போது என்ன செய்வாங்கன்னா அதுக்கு ஒரு சில படையல்களை கொடுத்து அந்த தெய்வத்தையோ அந்த துர்தேவதையோ போய் இந்த நபரை போய் நீ இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி செய்ய அப்படிங்கிற மாதிரி ஏவி விடுவாங்க. அது என்ன செய்யும், அந்த படையலை வாங்கிட்டு அந்த விஷயத்தை போய் அதை செஞ்சு முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் அந்த ஏவல் என்ன செய்யாது அப்படின்னா திரும்ப போகாது. சரிங்களா? ஒருத்தனை உயிரை எடுத்துட்டு வா அப்படிங்கிற அந்த ஏவல்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அந்த உயிரை அது எடுக்கிற வரைக்கும் அது அந்த உடலை விட்டு போகாது. நீங்களும் போய் எந்த மாந்திரிகர்கிட்ட போய் என்ன பார்த்து சரி பண்ணாலும் அதை சரி பண்ண முடியாது. என்னன்னா இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க, இதுக்குன்னு ஒரு சில தாந்திரிக முறைகளும் இதுக்குன்னு ஒரு சில மூலிகை முறைகளும் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சு அதை முறைப்படி கையாண்டோம் அப்படின்னா அந்த துர்தேவதைகிட்ட இருந்தோ அந்த தெய்வ தேவதைகிட்ட இருந்தோ நம்மளை என்ன செய்ய முடியும், தற்காத்து கொள்ள முடியும். சரிங்களா? இது போன்ற ஏவல் முறையில் நெடு நாட்களாக துன்பப்படக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை துஷ்ட சக்தியினால் வீட்டில் இருந்து தொந்தரவு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். சரிங்களா? இதற்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அமாவாசை நாள் அன்னைக்குன்னு வட்ட கிளுகிழுப்பைன்னு ஒரு சொல்லக்கூடிய அந்த மூலிகைக்கு, சரிங்களா, கிளுகிழுப்பிலேயே ஊதா கலர் கிளுகிழுப்பை, மஞ்சள் கலர் கிளுகிழுப்பை, வெள்ளை கலர் கிளுகிழுப்பை அப்படிங்கிறது இருக்குது. நான் சொல்கிறக்கூடியது மஞ்சள் நிற கிளுகிழுப்பை. சரிங்களா? மஞ்சள் நிற கிளுகிழுப்பை கிடைச்சாலும் எடுத்துக்குங்க, இல்லை ஊதா நிற கிளுகிழுப்பை கிடைச்சாலும் இந்த மூலிகை எடுத்துங்க. இந்த மூலிகையை அமாவாசை அன்னைக்குன்னு என்ன செய்றீங்கன்னா, இந்த மூலிகைக்கு அமாவாசை அன்னைக்குன்னு இந்த மூலிகைக்கு போய் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகைக்கு ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு பூசணிக்காவை பலி கொடுங்க. இல்லை முடிஞ்சவங்க ஒரு சேவல் கொண்டு போய் அந்த மூலிகைக்கு பலி கொடுத்துட்டு அந்த சேவலை தூக்கி போட்டுருங்க. சரிங்களா? தூக்கி போட்டுட்டு அந்த மூலிகையை ஆணிவேர் அறாமல் அப்படியே அந்த மூலிகையை பிடுங்கி எடுத்துக்கோங்க. பிடுங்கி எடுத்துட்டு அந்த மூலிகையுடைய வேரை என்ன செய்யணும்னா பால், பன்னீர், சந்தனம், இந்த 3 இதுகளையும் நல்லா அபிஷேகம் பண்ணி அந்த மூலிகைக்கு மஞ்சள் தடவி அதை என்ன செஞ்சோம், மூலிகையுடைய வேரை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்து அந்த மூலிகைக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அந்த மூலிகையுடைய வேரை ஒரு வெள்ளித்தாயத்தில் அடைச்சி அந்த வெள்ளித்தாயத்தை உங்களுடைய வலது கையில் வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 7 நாளைக்கு இந்த மந்திரத்தை கொடுக்கணும். கொடுத்து முடித்த பிறகு யார் இந்த துஷ்ட சக்தினாலேயோ இல்லை ஒரு துர்தேவதையினாலேயோ இல்லை ஒரு தெய்வ தேவதைகள்னாலேயோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த நபருக்கு இந்த தாயத்தை கொண்டு போய் கட்டுனீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட துஷ்ட சக்தியாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட துர்தேவதைகளாக இருக்கட்டும் விலகி அலறி ஓடி போயிடும். சரிங்களா? இது இந்த மாதிரி வீட்டில் சில பேர் வீட்டில் இந்த பேய் பிசாசு கோளாறுகள் துஷ்ட சக்திகள் இருக்குது அப்படின்னா இந்த தாயத்தை கொண்டு போய் உங்கள் மஞ்சள் நூலில் கட்டி உங்கள் வீட்டுடைய நிலவாசலில் கொண்டு போய் கட்டுனீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு நொடி கூட என்ன செய்ய முடியாதுன்னா துஷ்ட சக்தி இருக்க முடியாது. சரிங்களா? இது முழுக்க முழுக்க மூலிகைகளையும் தாந்திரீக முறைகளையுமே வச்சு கையாளக்கூடிய ஒரு முறை. சரிங்களா? இதை விட நிறைய முறைகளும் இருக்கு. இதுவே சிறந்த முறை. இது சித்தர்களே சொல்லியிருக்காங்க. இது மூலிகைகளை வச்சு செய்யக்கூடியதுனால இதுக்கு பவர் அதிகம். இது எளிமையானது தான். நான் சொன்ன முறைப்படி மட்டும் நீங்கள் அதை எடுத்து சரியான முறையில் அதை பண்ணினீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஏவல் பிரச்சனையில இருந்து உங்களால் அதை விடுபட முடியும். சரிங்களா? இதை நான் சொன்ன முறைப்படி மட்டும் செய்யுங்க. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.